ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிசினஸ் ஓனர்ஸ் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்ஸ் அக்கௌண்டோட ஆக்சஸ் கொடுக்கறது தான். சோ நீங்க Facebook ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல Google ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, அது ப்ராப்பரான வேலை எப்படி உங்க டீமுக்கோ இல்ல உங்க ஏஜென்சிக்கோ ஆக்சஸ் கொடுக்குறது, அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ நிறைய பேர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுவீங்க, தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணவே. இன்னைக்கு வீடியோல நான் கம்ப்ளீட்டா எப்படி ஆக்சஸ் கொடுக்குது அதை பத்தி தான் நீங்க சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண போறோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூகுள் ஆட்ஸ் டைப் பண்ணீங்க, மெட்டா ஆட்ஸ் டைப் பண்ணீங்க. சோ அதுக்கு கரெக்டான வேலை ஆக்சஸ் கொடுக்கணும். சோ நிறைய பேர் டைரக்டா யூசர் நேம் பாஸ்வேர்டு டைரக்டா கொடுத்தா என்ன நடக்கும், அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரான வேலை ஆக்சஸ் கொடுக்கணும். அது நீங்க Facebook ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி. இன்னைக்கு வீடியோல கூகுள் ஆட்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். சோ கூகுள் ஆட்ஸ் எப்படி ப்ராப்பரான வேலை ஆக்சஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் ஆட் அக்கௌண்ட் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஒன்னு டைரக்டா நீங்க பிசினஸ் ஓனர்ஸா இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும். இதுவே நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருந்தா நீங்க ஒரு எம்சிசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு எம்சிசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல இருந்து நீங்க உங்க கிளைண்ட் கிட்ட இருந்து ஆக்சஸ் வாங்கணும். இப்போதைக்கு நான் பிசினஸ் ஓனர்ஸ் எப்படி ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் லைவா காட்டுறேன். ஸோ ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க இருக்கீங்க. ஸோ எப்படி உங்களோட கிளைண்ட்டுக்கோ உங்களோட ஏஜென்சிக்கோ இல்ல உங்களோட டீமுக்கோ ஆக்சஸ் கொடுக்கறது, அதை பத்தி உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைரக்டா கூகுள் ads.google.com போயிடுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா அட்மின் ஒரு செக்ஷன் காட்டும். ஸோ அட்மின்குள்ள போயிட்டீங்கன்னா இங்க ஆக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆக்சஸ் அண்ட் செக்யூரிட்டில பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டா உங்களுக்கு கிரியேட் பண்ண டம்மி ஆட் அக்கௌண்ட் இது. சோ இந்த ஆட் அக்கௌண்ட் டிஃபால்ட்டா என்னோட ஆட் அக்கௌண்ட் ஆட் ஆயிருக்கும். இங்க தான் நீங்க ஆக்சஸ் பண்ணணும். பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்க எந்த டீமுக்கு நீங்க ஆக்சஸ் கொடுக்க போறீங்க, எந்த பர்சனுக்கு ஆக்சஸ் கொடுக்க போறீங்க, அவங்களோட மெயில் ஐடி கொடுங்க. சோ இங்க டிஃபால்ட்டா ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடி கொடுங்க. ஸோ test@gmail சொல்லிட்டு உங்களுக்கு இதை காட்டுறேன். ஸோ இது கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்க எக்ஸ்பைரி டேட் ஏதாச்சும் மென்ஷன் பண்ண வரீங்களா, அவங்களுக்கு 1 மந்த் மட்டும் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரியோ இல்ல ஜஸ்ட் 3 மந்த் மட்டும் ஆக்சஸ் கொடுக்கும், அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் வைக்கிறதா நீங்க டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க டேட் செலக்ட் பண்ணி வைக்கலாம். இங்க 5 விதமா நீங்க ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா அட்மின் ஆக்சஸ் கொடுத்தா உங்களுக்கு என்டையர் உங்களோட என்டையர் கேம்பெயின் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னென்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, சோ உங்களோட கேம்பெயின்ஸ் எடிட் பண்ண முடியும், பில்லிங்ஸ் அவங்களே பே பண்ண முடியும், சோ பில்லிங் இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ண முடியும், ரிப்போர்ட்ஸ் வியூ பண்ண முடியும், ரிப்போர்ட்ஸ் எடிட் பண்ண முடியும், சோ யூசர்ஸ் எடிட் பண்ண முடியும், மேனேஜர்ஸ் அவங்க அசைன் பண்ண முடியும், இமெயில்ஸ் அசைன் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி என்டையரா அவங்களால அசைன் பண்ண முடியும். அட்மினா கொடுங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் நீங்க கொடுக்க வேண்டிய ஆக்சஸ் என்னன்னு பார்த்தா ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் தான். சோ அவங்க கேம்பெயின் செட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ரிப்போர்ட் பில்ட் பண்ணலாம், இது பண்ணலாம். பட் அவங்களால பாத்தீங்கன்னா வேற எதுவும் யூசர்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. லாஸ்ட் மட்டும் எடிட் யூசர்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் லிங்க் மட்டும் அவங்களால ஆட் பண்ண முடியாது. சோ இது எல்லாமே கொடுக்கலாம். சோ நீங்க ஒரு பிசினஸ் ஓனர்ஸா இருந்தீங்கன்னா டைரக்டா ஸ்டாண்டர்ட் வச்சு நீங்க ஆக்சஸ் கொடுங்க. சோ இதுதான் என்னோட சஜஷன். சோ அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷன் தான். சோ நீங்க அட்மினுக்குள்ள ஸ்டாண்டர்ட் கொடுக்கலாம். இல்ல ஜஸ்ட் ஒரு ஓனர்ஸ், நீங்க ஒரு கோ ஃபவுண்டர் இருக்கீங்க, உங்களோட மெயின் ஓனர் காட்ட போறீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ரீட் ஒன்லி கொடுத்து கூட அவங்களுக்கு காட்டலாம். சோ அவரால் எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட் அவரால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல உங்களோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க. சோ பில்லிங் இன்ஃபர்மேஷன் அவங்க எவ்ரி டைம் நீங்க ஒரு ஆட்ஸ் அக்கௌண்ட் ரன் பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட் அவங்க தான் பே பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு பில்லிங் அக்கௌண்ட் ஆக்சஸ் மட்டும் கொடுக்கலாம். சோ அவங்க பில்லிங் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடிட் பண்ணி ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுக்கலாம். இமெயில் ஒன்லி பார்த்தா சோ இந்த கூகுள் ஆட்ஸ் ரிலவெண்டான மெயில்ஸ் வரணும், பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் வரணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு மட்டும் செட் பண்ணி நீங்க ஆக்சஸ் கொடுக்கலாம். இது உங்களோட டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிசினஸ் தான். சோ ஃபர்ஸ்ட் அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. பிளஸ் அவங்க எக்ஸ்பைரி டேட் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடலாம். பிளஸ் அவங்க 5 டைப் ஆஃப் ஆக்சஸ் இருக்குது. சோ நீங்க எந்த டைப் ஆஃப் ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுக்கலாம். சோ ஃபினான்ஸ் ஓரியன்டா இல்ல இமெயில் ஓரியன்டா இல்ல அட்மின் ஓரியன்டா இல்ல ஸ்டாண்டர்டா கொடுக்கலாம். சோ கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் சென்ட் இன்விடேஷன் கொடுத்தா அவங்களோட மெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்விடேஷன் வரும். ஜஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா போதும், உங்களோட என்டையர் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா மெயினா ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் உங்களோட டீமுக்கோ இல்ல உங்க ஏஜென்சி கொடுக்குற ஒரு மெத்தட். இதே இன்னொரு மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்னேன், எம்சிசி அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். சோ எம்சிசி அக்கௌண்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, மத்த உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு நீங்க பண்றீங்க, இல்ல ஃப்ரீலான்ஸா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் யார் எம்சிசி அக்கௌண்ட் யாரு கிரியேட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சி கிரியேட் பண்ணும், ஃப்ரீலான்சர் கிரியேட் பண்ணும். சோ நீங்க உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க எம்சிசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ண டைரக்டா நீங்க கூகுள்ல போயிட்டு கூகுள் ஆட்ஸ் எம்சிசி அக்கௌண்ட் கொடுத்தா போதும். அதுல ஃபர்ஸ்ட் வர லிங்க் தான் மேனேஜ் கிளைண்ட்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸ் இருக்குல்ல. சோ இது கொடுத்து இதை கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஒரு எம்சிசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஒரு எம்சிசி அக்கௌண்ட்ல மோர் தென் 20
ஆக்சுவலி 20 அக்கௌண்ட் வரையும் உங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது 20 கிளைண்ட்ஸ் வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவங்களோட என்டையர் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு பிசினஸ் ஒன்று உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தாங்க, அதே மாதிரி ஒரு 20 பிசினஸ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தா அது எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் அதுக்கான கேம்பெயின் தனியாக செட்டப் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சியா இருக்கீங்க, இல்ல ஒரு ஃப்ரீலான்சர் இருக்கீங்க, இல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் தான் கண்டிப்பா நீங்க எம்சிசி அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஸோ அதை நீங்க கரெக்டா வெரிஃபை பண்ணி இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கும் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபேஸ்புக்கு எப்படி நம்ம பேஜ் ஆக்சஸ் கொடுக்கறது, மெட்டா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ் மேனேஜர் ஆக்சஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து பிசினஸ் மேனேஜர் ஆக்சஸ் கொடுக்குறது சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பிசினஸ் ஓனரா உங்களோட டீமுக்கோ உங்களோட ஏஜென்சிக்கோ ஆக்சஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுவே நீங்க ஃப்ரீலான்சர் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருந்தா எப்படி ஒரு எம்சிசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரைடு குறிச்சு ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ். பை பாய்.